காலையிலே ஷார்ப்பாக 7 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. வீட்டிலேருந்து கிளம்பிட்டு ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ட்ரெயினுக்கும் போயாச்சு. நம்ம ட்ரெயினில் ஜன்னல் சீட்டு ஓரமாக உட்காந்தாச்சு. வீட்டில் இருந்தே லெமன் ரைஸும் வாழைக்காவும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ 2-3 ஸ்டாப்பிங்க்கு முன்னாடியே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லெமன் ரைஸ் வித் வாழைக்காய் அதுதான் சாப்பிட்டு முடித்தோம். ட்ரெயினில் போய் நான் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. ஏன்னா ட்ரெயினில் நான் காலேஜ் படிக்கும்போது லாஸ்ட்டாக போனது. ஸோ அதுக்கப்புறம் நான் போகல. எனக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜன்னல் சீட்டு வேறையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருந்தேன். ஸோ எப்படியோ கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கெலாம் நம்ம திருத்தணிக்கு போயாச்சு. காலைல 7 மணிக்கு கிளம்பி 9:30க்கெலாம் அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் நடந்தே போனோம். எங்கள் வீட்டுக்கார் காலேஜ் டேஸ்லலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்குன்னு சொல்லியிருந்தனால கூகுள் மேப்பில் பார்த்துட்டு நடந்தே போனோம். ஸோ போகிற வழி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பழங்காலத்து வீடுலாம் இருக்கும் இல்லையா, சென்டரில் ஓப்பனாக இருக்கும், சுற்றி வீடு இருக்கும். இந்த பழைய படத்துலலாம் கிராமத்து வீடுங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய பழைய வீடுங்க அங்கே நிறைய இருந்தது. அதே மாதிரி மலை இருக்குது, மலையை ஒட்டியே வீடு, மலைக்கு மேலேயே வீடெல்லாம் கட்டியிருந்தாங்க. ஸோ நான் அது உங்களுக்கு எடுக்கணும்னு நினச்சேன். பட் போகும்போதே எனக்கு கொஞ்சம் கேர் ஆகிட்டனால நான் எடுக்க முடியல வீடியோ. வெயில் வேறையா, செம்ம வெயில். ஆனால் நான் போனதுலேயே பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கூட்டமே இல்லைங்க. உண்மையாக அந்த கடையில் நாங்கள் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அந்த அக்காவுமே சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி நீங்கள் வந்தது ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணீங்க. ஏன்னா மற்ற டைமில் செம்ம ரஷ்ஷாக இருக்கும், இன்றைக்கி எந்த வியாபாரமுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே நாங்கள் சடனாக தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ரொம்ப நாளாக திருத்தணி வரணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி தான் எனக்கு கரெக்டான இது அமைஞ்சிருந்தது. ஸோ எப்படியும் நல்லா பீஸ்ஃபுல்லாக கடவுளை பார்த்துட்டு எல்லாமே நல்ல தரிசனங்க. எந்த ஒரு கூட்டமோ எதுவுமே இல்லை. ரோடு ஃபுல்லாகவே காலியாக தான் இருந்தது. ஏதோ ஊரில் யாருமே இல்லாத மாதிரி வெறும் கடைகள் மட்டும்தான் இருந்தது. மற்றபடி நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது, சைலண்ட்டாக இருந்தது. ஒரு கஜகஜெல்லாம் இல்லை. ஸோ அதே மாதிரி சாமியெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டு திருப்பியும் நாங்கள் ட்ரெயின் ஏற வந்தாச்சு. ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ அங்கே ஒரு மிளகு வடை வாங்கியிருந்தோம். ஸோ ஸ்டேஷன்லேயே உட்காந்து ஒரு மிளகு வடை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரெயினுமே வந்துருச்சு. ஸோ ட்ரெயின் வந்தோடனே திரும்பவும் ஜன்னல் சீட் பிடிக்கணும் இல்லையா. ஸோ எப்படியோ ஜன்னல் சீட்டு பிடிச்சி உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு திரும்பவும் வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். நல்லா ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்லாம் ட்ரெயினில் போகும்போது நிறைய வில்லேஜ் மாதிரி இருக்கும். பட் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. ஃபஸ்ட்லாம் நிறைய மரம், வயல், காலையிலேயே வயலில் வேலைலாம் செஞ்சிட்ருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு கிராமத்துக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ட்ரெயினில் தான் நம்ம போயிட்டுருப்போம், இருந்தாலுமே அதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இப்போது அது எல்லாமே மாறிப்போச்சு. அது நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். சரின்ட்டு நம்ம வீட்டுக்கு வர ஸ்டேஷன் இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் தலைவலிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டாச்சு. ஸோ காஃபி சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி நம்ம வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த நாள் எனக்கு ஒரு நல்ல ஒரு மெலோடியாக, பீஸ்ஃபுல்லாக, ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்ததுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நான் சில கோவில்லாம் போயிருக்கேன். சாமியை பார்க்கவே முடியாது, உள்ள வரைக்கும் போயிடுவோம். ஆனால் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் திருத்தணி ஃபஸ்ட் டைம் நான் போனேன். ஃபஸ்ட் டைம் போய் எனக்கு நல்ல தரிசனம் கிடச்சிருந்தது. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் திருத்தணியில் சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேங்க. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன், என்னென்னலாம் அங்கே வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டே இப்படி தான் எனக்கு போச்சு. ஸோ வீட்டுக்கிட்ட போனதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று சாப்பிட்டோம். ஜூஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோங்க. இப்படி தான் இந்த டே எங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.